ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்தேனால் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் இந்த 4 ராசிகளுக்கு போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம். வைஷ்ணவ ஏகாதசி 21ஆம் தேதி. ஏன்னா ஏகாதசி 20ஆம் தேதி கார்த்தால பார்த்தோம்னா தசமி ஒரு நாழிகை அது மாதிரி இருக்குது. அதனால் ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும். 21ஆம் தேதி தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ யோகமோ வந்ததே ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேனால் பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுடைய திருமணத்தை சொல்கிறது, சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது. இந்த பங்குனி உத்திரம் நாள்னு பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தேனால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாளர் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது. அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் கொடுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 முதல் 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட செவ்வாய் பகவான், சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் தொழில் சாலம் அதிகமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த பெயிண்டர்ஸு, அதை தவிர ஒயிட் வாஷிங் பண்ணுறவா, அதை தவிர பால் முகவர்கள், பால் திரித்து, அதாவது பால் திரித்து அப்படின்னா அந்த பன்னீர், நெய் அந்த மாதிரியான விஷயங்களை செய்து பாலினுடைய பை ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதாவது 18/3/2024 24/3/2024 வரலும் உண்டான நாட்கள் 10ஆம் இடமும் சரி 11ஆம் இடமும் சரி அதிகமாக வலுப்பெற்று 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய்
3 கிரகங்களும் சூரியன், புதன் மற்றும் ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும், 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அதாவது 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தாலேனா சந்தோஷ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 19ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 22ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைந்து அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனாலும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டில் வந்து ஒரு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்ஃபர்ட்ஸ் ஏறக்கூடிய வாய்ப்புனா வண்டி வாகனங்களில் வந்து ஏற்றங்கள் கிடைக்கும். அதாவது 2 வீலர் வச்சுருக்கோம், 4 வீலர் வச்சுருக்கோம், செடன் வண்டி அந்த மாதிரியான ஹையர் வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது வந்து 24ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 27ஆம் தேதி வரலும் காத்தால வரலும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அதாவது பௌர்ணமி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் அதிபதி 3க்கு 3 இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தாயாரின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்கள் மற்றும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அங்கே வந்து ஏலக்காய் இல்லைன்னா வந்து முந்திரி பருப்பு, பாதாம் இதை மாதிரியான பொருட்களை வந்து விநியோகத்துக்கு கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.